வணக்கம் நண்பர்களே. ராசி மண்டலத்தில் 12வதுமா கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு தான் வரக்கூடிய இந்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மீன அடையாளமாக கொண்ட ராசியும் இந்த ராசி தான். அதிர்ஷ்ட காத்துங்கிறது எப்போதும் உங்ககிட்ட வீசிட்டே இருக்கும். அதே மாதிரி கற்பனை திறன்கிறது அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கூடவே இலகிய மனம், தன்னம்பிக்கை படித்தவங்க இவங்க தான். பெரும்பாலுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். குழந்தைத்தனமான உள்ளம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் தீவிர கண்காணிப்போடு செயல்படக்கூடியவங்க, அதாவது பல நுணுக்கங்களை இவங்க கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு தனிப்பிரிவுன்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தான். அதனால தன வருமானங்கிறது உங்களால் தாராளமாக ஈட்ட முடியும். ஆனால் ஒன்று, உங்களுக்கு பணத்தை விட மனசு தான் பெருசு நினைக்கக்கூடியவங்க, அதாவது மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு அதிகமாக விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருக்குதோ அந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதிக இறக்கமுள்ளவங்களா, அன்பானவங்களா, புரிந்துணர்வு கொள்ளக்கூடிய நபராக தான் இந்த மீனராசி அன்புகள் இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், உங்களால் எல்லா வகையிலும் நம்பிக்கையாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். பெரும்பாலுமே மீனராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் ஆலயங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது மீனராசி அன்புகள் நீங்கள் செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கிறது உண்டாகுன்னு சொல்லலாம். நீர் ராசியாகவும் இருக்கிறதால நீங்கள் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஆலய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், பரிகாரங்கள், விளக்கங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வாழ்க்கைக்குண்டான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆனால் மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்லி ஒரு தொகையை வாங்கி கொடுக்கறது வேண்டாம். பொதுவாகவே இது வரைக்குமே வீண் பழிதான் உங்கள் மேலே ஏற்பட்டிருக்கும். வேலையில் கூட ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது. உங்கள் திறமை சிறப்பாக இருந்தாலுமே அதற்குண்டான அங்கீகாரம் கிடைச்சிருக்காருன்னு சொல்லலாம். இனி நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். லாபங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். இன்னும் வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே ஜென்ம ராசியில் சனி பகவான் வரக்கூடிய நேரம். இது வரைக்குமே விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இனி லாபத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நஷ்டங்கிறது எதுலையுமே ஏற்படாது. வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். புதிய முதலீடு மாற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க பாருங்கள். முறையான ஆலோசனையும் தெளிவோடு இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். திருமணம் மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் பார்த்து கவனமாக தான் தேர்ந்தெடுக்கணும். புதிய நபர்களோட அறிமுகம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நிலம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்குற விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்குங்கிறது நீங்கள் சாதாரணமாக இருந்தாலுமே உங்களை தேடி தான் வரும். அதனால நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிங்க, தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி உடற்பயிற்சி அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்சா திருநள்ளாருக்கு போய் நீங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்கள். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்கிறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி பெருமாள் வழிபாடையும் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நாளுமே நல்ல மாற்றம் தான். அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ங்கிறது படிப்படியாக நீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே மீனராசி அன்புகள் நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இது வரைக்குமே குடும்ப நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது. மனஸ்தாபத்தோடு போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றம் உண்டாக போகுது. நண்பர்கள் உறவினரோட மத்தியில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோகமும் கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பூர்வ புண்ணிய சான்றிதழ் சந்திருக்கிறது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சமூக அந்தஸ்தை நிலைப்படுத்த வகையில் தான் இருக்கும். அதாவது கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் மேன்மை கிடைக்குன்னு சொல்லலாம். தியாக மனப்பான்மை இந்த நேரம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய அளவில் பணம் முதலீடு மட்டும் இந்த நேரத்தில் செய்யாதீங்க. யாருக்கும் பெரிய பணம் கடனாக கொடுக்கறது வேண்டாம். வரவுக்கு மீறின செலவு மனசை
பல சமயங்களில் வருத்தமடைய செய்யலாம். அதனால் இந்த நேரத்தில் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதையும் தவிர்க்கிறதையும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. முழு கவனம் செலுத்திட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. வர்ற பிரச்சனையும் நீங்கிடும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குடைய நெருக்கம் அதிகரிக்கும். பருவ வயசில் இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு இந்த நேரம் மன யோகங்கிறது கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். சாந்திராஷ்டம தினங்களில் மட்டும் உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கை செயல்படுறது நல்லது. கோபத்தை யார் தூண்டினாலுமே இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். கோபமாக பேசுகிறதோ அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்துறதோ வேண்டாம். நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீணான பிரச்சனை எதுவுமே இல்லை. உங்கள் பேச்சிலையும் முன் கோபத்துலேயும் தான் நல்ல வாய்ப்பு நீங்கள் தள்ளி போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். குரு பகவான் ராசிதிபதியாக இருக்கிறதாலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். பணம் வருமானங்கிறது சிறப்பாக ஈட்ட முடியும். அதனால் கவலைங்கிறது வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய இனம் புரியாத கவலையை தூக்கி எறிங்க. ரொம்ப முக்கியமாக சூரியன் 9ஆம் வீட்டில் அமர்ந்துக்கிறாங்க. முகம் தெரியாத பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பழகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் கொடுக்குறப்பையும் எழுதி வாங்கிட்டு பாருங்கள். மற்றவங்க பேச்சு கேட்டு குடும்பத்தில் குழப்பம் செய்யாதீங்க. இதையெல்லாம் செய்ய பாருங்கள். சந்திரனோட நகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோக பலன்கிறது நிச்சயமே கிடைக்கும். வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எதிர்ப்பு இல்லாமல் மீறி நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே அக்கறையோட வேலை பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம், ஒரு மாறுதல், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நேரம். புதிய விஷயம் கிடைக்கிறதுல உங்களுக்கு வெற்றி தான். அரசாங்கம் மாதிரியான விஷயங்களில் இந்த நேரம் புதுசாக ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதால மேல் அதிகாரிகள் கோபம் மட்டும் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். உங்கள் மேலே கோபத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் அதிகப்படியான ஆசைங்கிறது ஒரு எண்ணம் அலமோதும். இது எல்லாமே கட்டுப்படுத்துறது நல்லது. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதால பிரிஞ்சு போன சொந்த பந்தம் எல்லாமே இந்த நேரம் சேர்றதுக்கு தான் ஆர்வம் காட்டுவாங்க. சகோதரர்கள் திருமண ஏற்பாடு செய்யக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. மனைவி ரீதியாக வாழ்க்கை துணை ரீதியாக இந்த நேரம் சின்ன சின்ன கோபங்கிறது பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஏற்படலாம். சூழ்நிலை இறந்து செயல்படுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தொழில் நடக்கக்கூடிய யோகம்னே சொல்லலாம். கட்டுமான தொழில் மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் கவனம் செலுத்துங்க. மணல் செங்கல் விற்பனை நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு மனசுல ஒரு இனம் புரியாத சோகங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். யோகா தியானம் அடிக்கடி ஆலய தரிசனம் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சந்திரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தொடர்ந்து நவகிரக வழிபாட்டை கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நெருக்கடி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சில கிரகங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே எதிர்மறையாக இருக்கிறதால செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிதானம் காட்ட பாருங்கள். சூழ்நிலை அறிஞ்சு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். மற்றவங்களை அனுசரித்து போகிறது மூலமாக தான் பிரச்சனை உங்களால் இந்த நேரம் தவிர்க்க முடியும்னு சொல்லலாம். புதன்கிழமை நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப நிலையிலுமே சின்ன சின்ன மனசாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரங்களில் முழு கவனத்தோட பாடங்களை படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி ஆட்சியாக இருக்கிறதால எதிர்பாராத செலவுங்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். கூடவே ராகு வேற ஒரு பக்கம் மனசில் ஆசை அதிகரிக்க வைப்பார். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. அதிகப்படியான தேவை இருந்தாலுமே அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் நீங்கள் இந்த நேரம் செலவு செய்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொடர்ந்து கேது பகவானால வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இடையே ஏற்பட்டிருந்த இடைவெளிங்கிறத குறைய ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. மற்ற நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் முழுவதுமே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய கட்டாயம். ஏன்னா ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் வக்கர எடுத்துருக்குறாங்க. செய்கிற செயலில் தடுமாற்றங்கிறது அதிகமாக தான் இருக்கும். யோசிக்காமல் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்பட வேண்டாம். சங்கடத்துக்கு ஆளாகாதீங்க. எதையுமே செய்யும்போது நீங்கள் யோசித்து செய்யப்பட பாருங்க. புதுசாக செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே அனுபவர்களுடைய ஆலோசனை பேர் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நிலையாக தான் அமைஞ்சிருக்குது. குடும்ப நிலையிலுமே நல்ல முன்னேற்றங்கிறது உண்டாகும். பிள்ளைகள் ரீதியாகவும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.